பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தகவல் அளித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். வணக்கம் பாரதிராஜா, இந்த சம்பவத்தின் முழு விவரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்று பிற்பகல் பெங்களூருவின் ஒயிட்ஃபீல்ட் போலீஸ் எல்லைக்குட்பட்ட ITPL சாலையில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மர்ம பொருள் வெடித்தது. இது வெடிகுண்டா அல்லது சிலிண்டரா அல்லது பாய்லர் பைப்பா என்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த சம்பவத்தில் 9 பேர் காயமடைந்திருந்தார்கள். இந்த நிலையில் இது அதிவீரியம் கொண்ட IED வகை வெடிபொருள் என முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். மைசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த வெடி விபத்து தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு இது யாரோ ஒரு நபர் பையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், வெடித்த பொருள் என்பது IED வகை அதிவீரியம் கொண்ட வெடிகுண்டு என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் 9 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் அந்த குண்டுவெடிப்பு தொடர்பான CCTV காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 2 CCTVக்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் அந்த குண்டுவெடிப்பு நடக்கும் அந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 2 முறை குண்டு வெடிப்பதை இந்த CCTV காட்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சில வினாடிகள் இடைவெளியில் 2 முறை குண்டு வெடிக்கிறது. இதில் 9 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் பெங்களூரு போலீஸாக இருக்கட்டும், அதே போல தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர், அது மட்டுமல்லாது குண்டுவெடிப்பு நிபுணர்கள் என பல்வேறு சோதனை அமைப்புகள் அங்கு ஆய்வு நடத்தி வருகின்றன. இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் என்ன? குறிப்பிட்ட ஒரு பையை கொண்டு வந்து வைத்த ஒரு வாடிக்கையாளர் அந்த பையிலிருந்து தான் வெடித்ததாக முதல்வர் சித்தராமையா கூட தெரிவித்திருந்தார். அந்த பையை கொண்டு வந்த நபர் யார் என்பதை CCTV அடிப்படையில் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது என்ன காரணத்திற்காக நடந்தது, தொழில் போட்டியா என்று கூட கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கார். இந்த வெடிகுண்டு சம்பவம் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது தொழில் போட்டி காரணமாக செய்யப்பட்டதா என்ற ஒரு விஷயத்தை கூட துணை முதல்வர் DK சிவகுமார் முன்வைக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த பிற்பகல் நடந்த இந்த சம்பவம் நிமிடத்திற்கு நிமிடம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 9 பேர் காயமடைந்திருந்தாலும் அவர்களுக்கு யாருக்கும் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் முதல்வர் சித்தராமையா பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த வெடி விபத்து என்பது பெங்களூரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.